ஆனால் அந்த படம் ஜனநாயகன் வேறு படம், இல்லை கம்பேரிசனே வேணாம். ஒரே டேட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஓகே, வருமா வராதான்றதை நம்ம சொல்லக்கூடாது, வரக்கூடாதுன்றது என்னுடைய பாயிண்ட்டு. காரணம்னா விஜய் சாருடைய படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும், இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு வைட் எல்லா ரசிகர்களும் அந்த படத்தை பார்க்கணும்னு விருப்பப்படும் போது ஒரு பெரிய வெற்றிக்காக அடுத்தடுத்த வெற்றிகள் வந்தால் சிவகார்த்திகேயன் அவர் கெரியரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அடுத்த கட்டம் போக முடியும் போது இப்படி கிளாஷ் பண்ணார் வச்சிங்களேன், அவருக்கான வெற்றி கிடைக்காது, கண்டிப்பாக வெற்றி குறையும். ஏன்னா இன்றைக்கி ஒரு அமரன் படம் 300 கோடி தாண்டி இருக்குன்னா அடுத்த படம் 400 கோடி தாண்டணும், அந்த படம் 500 கோடி தாண்டணும். ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகி போகணும். அப்போ 500 கோடி தாண்டணும்னா அப்போ அந்த படம் சோலோ தான் வரணும். கிளாஷ் பண்ணி நீங்கள் 500 கோடிலாம் பண்ணவே முடியாது. அதுவும் ஜனநாயகோட கிளாஷ் பண்ணி நீங்கள் வந்து 150 கோடி வந்தாலும் பெருசு, 150 200 கோடி வந்தாலும் பெருசு. அப்போது உங்களுடைய வெற்றியை ஏன் குறைச்சிக்கிறீங்க? அதுதான் நான் வந்து அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நான் அவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம வெற்றி வந்து அடுத்தடுத்த கட்டம் போனோம்னா இது இதுக்கு போய் கிளாஷ் பண்ணி நம்மளுக்கு வர வேண்டிய கலெக்ஷனை குறைச்சிக்கணும். வெயிட் பண்ணி 2 வாரம் கழிச்சு வந்தோம்னா நம்மளுக்கான வெற்றி கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த கிளாஷ் எல்லாம் நம்ம ஊடகங்கள் உருவாக்குற கிளாஷாக பார்க்குறேன். அவங்க வரமாட்டாங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன்.